இந்த நிகழ்வு தமிழ்நாடு மக்கள் விழிப்புணர்வு இயக்கம் சார்பாக எந்த அரசியல் பின்னணியும் இல்லாம நடத்தப்படுகின்ற நீ என்ன பயம் அப்படின்னா, நான் வந்த உடனே ஒரு எடுத்தாங்க, புகைப்படம் எடுத்தாங்க. அப்புறம் ஒரு தம்பி வந்து தமிழர் வெற்றி கழகம் புகைப்படம் எடுத்தாங்க. இன்னொரு ஐயா வந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சார்ந்தவர் வந்து புகைப்படம் எடுத்தாங்க. இங்க மிகப்பெரிய அரசியல் தீண்டாமை இருக்கு. அது நான் எங்கேயுமே நின்ற முடியாது. தமிழ்நாட்டில் நான் செயலாளர் நிகழ்ச்சி கிடையாது சமீப காலமாக. எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த நிகழ்வை ரொம்ப ஒரு என்னை வந்து பேசிட்டு போது நான் திடீர்னு சொன்ன வார்த்தை தான் இந்த தலைப்பு. ஏன் அரசியலை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தலைப்பு. இந்த நிகழ்வை வந்து ஒரு எவ்வளவு நேரத்துல பெருசா திட்டமிட்டு ஒரு 3 பேர் கூடி உட்கார்ந்து பேசி ஒரு நாள் முழுக்க திட்டமிட்டு தொகுத்து எப்படிலாம் செய்யலாம் அப்படின்னு வகுத்த நிகழ்வுலாம் இல்லை. 3 வினாடி தொடங்கப்பட்ட ஒரு 3 வினாடி தான். ஒரு கூட்டம் வைக்கலாம் என்ன தலைப்பு எவ்வளவுதான் பேசணும், வேற எதுவும் பேசப்படாது. அப்படிப்பட்ட 2 நாளைக்கு முன்னாடி தான் இந்த நிகழ்வை பற்றி பேசப்பட்டது. அதை தொடர்ந்து இவ்வளவு பெரிய ஏற்பாடு செஞ்சு இவ்வளவு பேர் அழைத்து சிறப்புமை செய்த எனது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் போற்றுவதற்குரிய வழிகாட்டியாக இருக்கக்கூடிய, எங்களுக்கெல்லாம் கூட்டமைப்பு முன்னோடியாக இருக்கக்கூடிய முன்னாள் திருச்சி சட்டமன்ற உறுப்பினர் அப்பா சவுந்தரராஜன் அவர்களுக்கும், இதற்கு முன்னால் மேடையை பகிர்ந்த எனது அன்பு சகோதரர் தமிழ்நாடு இளைஞர் மாநில கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர், எனக்கும் அவருக்கும் ஒரு அறிமுகம் உண்டு. 2019 வடசென்னையில் நான் பாராளுமன்ற வேட்பாளராக போட்டியிட்ட போது என்னை போன்றே சுயேட்சையாக அவர் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டார். தமிழ்நாடு அவருடைய கட்சி சார்பாக போட்டியிட்டிருந்தார். அப்போது நிறைய விஷயங்கள் லஞ்ச ஊழல் ஒழிப்பு பற்றி பேசிக் கொண்டிருந்தார். அதே போன்று ஊழல் ஒழிப்பு இயக்கத்தினுடைய மாநில பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அவர்கள் இந்த பகுதியிலேயே எழுச்சி நாயகனாக இருக்கக்கூடிய ஒரு இளைய வளமணி பிள்ளை மரியாதைக்குரிய தம்பி தமிழர் வெற்றி கழகத்தின் பொருளாளர் தோழியவர்கள், அதனை சார்ந்திருக்கக்கூடியவர்கள், மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய சான்றோர்கள், இதற்கு முன்னால் அபிபாடிய மரியாதைக்குரிய கவிஞர் அவர்கள், வரவேற்புரை நடத்திய என்னுடைய ஆளுநர் சகோதரியவர்கள், எனக்கு எதிரே அமர்ந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள், பெரியோர்கள், தாய்மார்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லி, அரசியல் என்னங்க நம்ம பார்வை என்ன, அரசியல் என்றால் என்ன கேள்விக்கு யார்கிட்ட பதில்? யார் வேணா மைக் வாங்கி பேசு. அரசியல்னா என்ன? ஏன் அரசியலை தெரிந்து கொள்ள வேண்டும் சொல்லுங்க. அவர்கிட்ட மைக் கொஞ்சம் விரைந்து மக்களை எவ்வாறு ஆட்சி செய்வது என்பதே அரசியல். வேற மக்களை எவ்வாறு ஆட்சி செய்வது என்பதற்கு பேர் அதிகாரம், அரசாட்சி. அரசியல் என்பது யாருக்காக உரிமை தேவைப்படுகின்றதோ அவனே அந்த களத்திற்கான சூழலை உருவாக்கி அந்த உரிமையை மீட்டெடுக்கிறானோ அதற்கான சூழலை உருவாக்குவதற்கு பேர் தான் அரசியல் என்றால், யாருக்காக ஒரு சட்டத்திட்டத்தில் வகுக்கப்படுகிறதோ அவனுக்கான சட்டத்திட்டத்தை அவன் கண்ணோட்டத்தின் வாயிலாக அவனே வகுத்துக் கொள்ளும் சூழலுக்கு பேர் தான் அரசியல். இன்னைக்கு அப்படியா இருக்கு. ஏன் அரசியலை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இப்ப தமிழ்நாட்டில் குறிப்பா இந்திய அரசாங்கத்தில் தமிழ்நாட்டில் குறிப்பா பேசப்படுகிற ஒரு சொல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இலவசம். இலவசமாக அதை தருகிறோம், இலவசமாக இதை தருகிறோம், நீங்கள் இலவசமாக இதை செய்கிறீர்கள்,
இதை அரசு இலவசமாக தருகிறது. ஒன்னே ஒன்று சொல்லுங்க, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. என்னங்க புரியுது? இல்ல இல்ல, இலவசமாக வழங்கக்கூடிய பொருள் ஒன்றை சொல்லுங்க. உங்களுக்கு ரேஷன் கார்டு இலவசமா தர்றாங்களா? பர்த் சர்டிபிகேட் பிறந்த பதிவு இலவசமா தர்றாங்களா? செத்து போயிட்டா இறப்பு சான்றிதழ் இலவசமா தர்றாங்களா? ஆன்லைன்ல 80 ரூபாய் படிப்பு, ஒரு A4 சீட் 2 ரூபா. நான் ஏன் 80 ரூபாய் கட்டுறேன்? ஒரு பிரிண்ட் தானே கொடுக்குறாங்க, ஏன் கட்டுறேன்? இறந்து போனால் இறப்பு சான்றிதழுக்கு நான் பணம் செலுத்துறேன், ஒரு குடும்ப அட்டைக்கு பணம் செலுத்துறேன், வாக்காளர் அடையாள அட்டைக்கு பணம் செலுத்துறேன், குடிக்கிற தண்ணிக்கு வரி கட்டுறேன், நடக்கிற சாலைக்கு வரி கட்டுறேன். என் பிள்ளை அரசு பள்ளியில படிக்கிறாங்க, அதுக்கான எனது வரியை கல்வித்துறைக்கு அனுப்புறேன், எனது வரியை போக்குவரத்து துறைக்கு அனுப்புறேன், எனது வரி மின்சாரத்துக்கு பயன்படுது, எனது வரி அத்தனை தேவைகளுக்கு பயன்படுத்தும் போது இந்த அரசு எதை நமக்கு இலவசமாக தருகிறது என்றால் எதுவும் இல்லை. ஏதாவது ஒன்றை சொல்லுங்கள். நான் காசு கொடுக்காம இதை வாங்குறேன் அப்படின்னு ஒன்றை சொல்லுங்க. ஒண்ணுமே கிடையாது. ஓட்டு போடும்போது ஒரு பூத் ஸ்லிப் கொடுப்பாங்க தெரியுமா? ஒரு கால் பங்கு A4 சீட்டை 8ஆம் படிச்சீங்கன்னா கொஞ்சம் பேப்பர் வருவாங்க, அதற்கு முதற்கொண்டு நீங்கள் காசு கொடுக்கிறீங்க. எது ஒன்றுக்கும் பணம் இல்லாமல் இந்த அரசியல் இல்லை. பணம் இல்லாமல் செய்யக்கூடிய அரசியல் மட்டும்தான் மக்கள் அரசியல். மற்றும் எல்லாமே ஆட்சி அதிகார அரசியல் மட்டும்தான். இங்க ஆட்சி அதிகாரம் மட்டும்தான் நடக்கிறது, மக்கள் அரசியல் நடக்கவே இல்லை. ஏன் நமக்கு அரசியல் மீதான பற்று இல்லை? பள்ளிக்கூடத்திலே பாருங்களேன், ஒரு ஆசிரியர் போட்டு நீ என்னவாக, நான் கலெக்டர் ஆவீங்க, நீங்க நான் IPS போலீஸ் அதிகாரி ஆவீங்க, நீங்க நான் டாக்டர் ஆவேன், நீங்க வக்கீல் ஆவீங்க. எந்த பிள்ளைக்காக நீங்கள் அரசியல்வாதி ஆகுங்கள் என்ற ஒரு வாய்ப்பையாவது நம்ம உருவாக்கி கொடுத்துருக்கோமா? ஒரு நல்ல அரசியல்வாதி இருந்தால் நல்ல மாவட்ட ஆட்சியர் இருப்பார், நல்ல மருத்துவர் இருப்பார், நல்ல வழக்கறிஞர் இருப்பார், நல்ல நீதிபதி இருப்பார், இன்னும் அரசாங்கத்தால் சொல்லப்படுகிற அத்துணை அதிகாரிகளும் சரியானவர்களாக இருப்பார்கள். நமக்கான தேடுதலே இல்லை. ஏன் அரசியலை முற்றுநோக்கணும்னு நினைக்கிறோம்? ஏன் சில பேர் அதை சாக்கடையாக பார்த்துட்டாங்க. எதுக்கு அதுல இறங்குவானே அப்படின்னு இன்னைக்கு பல பேர் ஒதுங்கி போயிட்டோம் என்ற விளைவுதான் பல்வேறு மோசடியான ஒரு வேலை செய்யும். அது குறிப்பா பெண்கள் அரசியல் பாருங்களேன், அதிகப்படியா என்ன நினைப்பீங்க? அதிகப்படியா பெண்களுக்கு என்ன அரசியல் இருக்கும்? வார்டு மெம்பரா நீங்க ஜெயிப்பீங்க, உங்க வீட்டுக்காரர் வார்டு மெம்பரா இருப்பார். பிரசிடண்டா நீங்க ஜெயிப்பீங்க, உங்க வீட்டுக்காரர் தான் பிரசிடண்டா இருப்பார். சட்டமன்ற உறுப்பினராக இருப்பீங்க, உங்க வீட்டுக்காரர் தான் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பார். பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தால் கூட இவர் என்ன பேச வேண்டும் என்ற வீட்டில் அவர் தான் குறிப்பிட்டிருப்பார். இந்த பெண்களுக்கான அரசியல் அவ்வளவுதான். ஏன் பெண்களுக்கான அரசியலை பற்றி இங்க யாரும் பேச தயாராக இல்லை? எல்லோருக்கும் அதுவும் ஒரு அரசியல் தான். இயற்கையாகவே பெண்களுக்கான ஆளுமையும் அதிகாரமும் வெளிவந்து விட்டால் அவளை தாண்டி ஒரு அரசியல் செயல்பட முடியும் என்கிற பயம். பொதுவெளிக்கு பெண்கள் வர பயம். காரணம் விமர்சனங்கள். விமர்சனம். நீங்க ஒரு அடி முன்னுக்கு விட்டீங்கன்னா 10 அடி பின்னுக்கு இருக்கக்கூடிய சூழல் தான் இங்க இருக்கு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலை வாழும் பாருங்க. இன்றைக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும்போது மூவடி கொள்ளை அப்படின்னு ஒரு பிரச்சனையை கொண்டு வரோம். இந்த மண்ணை மீது கால் வைத்து நடப்பதற்கு நாம் பெருமை கொள்ள வேண்டும். அரியலூர் மாவட்டம் கீழப்படுவூர்ல போற்றுதலுக்கு மதிப்பிற்கும் உரிய மொழிப்போர் ஐயா சின்னசாமி அவர்களுடைய மண்ணி நீ சிந்திச்சு பாருங்க. அவருக்கு குடும்பம் இருக்கு, கையில் ஒரு கை குழந்தை இருக்கு, ஒரு பெண் குழந்தை இருக்கு. அந்த சூழலில் இருக்கும் போது கூட 17 லிட்டர் பெட்ரோல் வாங்கிட்டு போய் திருச்சி ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு உயிர் விடுறார். உயிர் விடுகின்ற அந்த பொசிங்கி எரியக்கூடிய அந்த மேல எண்ணெய் குச்சி பொசிங்கி எரியும் போது கூட தமிழ் வாழ்க என்று கத்துகிறார் என்றால் இந்த மண் மீதான மொழி பற்றி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மொழியை அகற்றுவதற்கான வேலையைத்தான் இன்று வரை நடத்தி கொண்டிருக்கிறார். நமக்கு அரசியல் தேவையா தேவை? அம்பேத்கர் சொல்கிறார், அதிகாரம் மிக வலிமையானது. ஏன் தெரியுமா? அதிகாரம் இல்லை என்றால் நாம் எல்லாம் சொந்த மண்ணில் அகதி. இதை ஏன் அம்பேத்கர் சொல்கிறார்? அவர் அதிகாரத்தின் பலத்தை தெரிந்தவர். எப்படிப்பட்ட அதிகாரம் நம்மை நசுக்கும் என்ற நசுக்கத்தில் இருந்தவர். அதனால் நமக்கு தெரிகிறது அதிகாரம் நமக்கு வலிமையானது. அதிகாரம் சும்மா கிடைச்சிருமா? அரசியல் வராமே கிடைச்சிருமா? நமக்கான தலைவர்கள் நாம் தேடுவதில்லை, நமக்கான சூழலுக்கு பார்ப்பதில்லை. நிறைய பேர் யார் நிற்கிறாங்கன்னே வேட்பாளருக்கு தெரியவில்லை. நீங்க தேர்தல் வந்துட்டா பாருங்களேன், 500 கொடுப்பீங்களா 1000 கொடுப்பீங்களா, குக்கரா மிக்சியா,
ட்ரெயின்ரா குடமா, பட்டு புடவையா கொலுசா, இவ்வளவுதான் நம்மளுடைய பார்வை, இவ்வளவுதான் தேர்தல். நீங்க பாருங்க, அரசியல் கட்சியெல்லாம் உட்கார்ந்து 8 மாசம் 9 மாசம் தான் தேர்தலுக்கு பேக்கேஜ் பேசிட்டு இருக்காங்க. பேக்கேஜ் பேசுறாங்க. ஒரு செல்போன், ஒரு டேட்டா கார்டு, நீங்க வருஷம் ஃபுல்லா பேசலாம். அதனால ஒரு டேட்டா கார்டு, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ராயல் என்ஃபீல்டு வண்டி கொடுக்க போறதா பேசிட்டு இருக்காங்க. ஒரு ஓட்டுக்கோ வீட்டுக்கோ பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கா என்ஃபீல்டு கம்பெனியோட. இன்னைக்கு இவ்வளவுதான். நீங்க இங்க மக்களுக்கான நிர்வாகம் என்பது எங்கே இருக்கு? நான் வேணா உங்கள்கிட்ட பந்தயம் கட்டுறேன், நீங்க போங்க, குழந்தை பிறந்திருக்கு, இல்ல வேண்டாம், ஒரு சாதி சார்ந்த வருமான சார்ந்த வாங்க, நேரடியா போய் எந்த செலவும் இல்லாம ஒரு சாதி சார்ந்த வருமான சார்ந்து வாங்கிக்கணும். அவர் 50 ரூபாய் வந்து கேட்பாரு அறியவும், 100 ரூபாய் கேட்பாரு ஆரை. இந்த 100 ரூபாய் கொடுக்கும் போது உங்களுக்கு மனசு வலிக்கிறதா இல்லை? வலிக்கிறதுல கொடுப்பது லஞ்சம், பெறுவது குற்றம் என்ன மனசு தோணுதுல. ஓட்டுக்கு பணம் கொடுக்கும் போது அந்த குற்ற உணர்வு ஏன் நமக்கு வரல? இந்த காசை வாங்கினால் இது பாவம், இது யார் வயிற்றிலும் அடிக்கப்பட்ட பணம், இது யாருடைய கிடைக்கப்பட்ட பணம் என்றது நாம் உணரவே இல்லை. நமக்கு என்ன, ஒரு ஓட்டுக்கு 4000 ரூபாய் 2 ரூபாய் கட்டலாம். காலையில ஒரு லோன் ஆபீசர் வந்தாங்க, சாயந்தரம் ஒரு லோன் ஆபீசர் வந்தாங்க. என்னைக்காவது நம்ம சிந்திச்சு பார்த்துக்கோமா, இந்த லோன் ஆபீசர்கிட்ட மட்டும் எங்கிருந்து காசு வருது? எங்கிருந்து வருது? ஒரு தனியார் நிறுவனத்தால் கொடுக்கப்படுகின்ற ஒரு கடனை ஒரு அரசாங்கத்தால் அந்த மக்களை மேம்படுத்துவதற்காக தொழில் வாய்ப்புகள் ஏன் தரப்படல என்ற கேள்வியை என்னைக்காவது நாம் கேட்டுக்கிறோமா? அதனாலதான் சொல்றேன், அரசியலை தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கான அதிகாரத்தை நீங்கள் பெற வேண்டுமானால் உங்களுடைய பொருளாதாரம், அரசியல், ஆட்சியாளர்கள், என்ன நடக்கிறது, விலைவாசி, எல்லாவற்றையும் அத்தனை எடுத்து வைக்கப்படும். நான் பெண்களை குறைச்சு சொல்ல நினைக்கிறேன். 11 மணிக்கு ஆரம்பிக்கிறீங்க சீரியல். நீங்க பாக்குற சீரியல் ஏதாச்சும் ஒரு நல்ல சீரியல் சொல்லுங்க. ஏதாவது ஒண்ணு சொல்லுங்கள. மாமியார கொலை பண்ணாம, கொழுந்தனார் கூட ஓடி போகாம, உண்மையா சொல்றேன், ஆஸ்பத்திரியில அடக்கம் பண்ணாம, ஒரு ஆக்சிடென்ட் பண்ணாம, யாராவது நீங்க சிந்திச்சு பாருங்க. சொந்த அத்தை பையனை காசு கொடுத்து கூலிப்படையை கொள்றதுனா சீரியல் தான். இதையும் பார்த்துட்டு உட்காந்துருக்கோமா இல்லையா? ஒரு குழந்தைங்க, ஒரு சீரியல் நான் பார்த்து, ஒரு குழந்தை 16 மாதம் சுத்தி வந்துருச்சு, அப்பா யாருக்கு? ஒரு சீரியல் ஒரு 2-3 வருஷத்துக்கு ஒரு சீரியல் இருந்தது. அந்த பொண்ணு 3 மாசமா பேக்கப் இருந்தது. பாரதி கண்ணம்மான்னு ஒரு சீரியல். அந்த பொண்ணு ஏன் பேக்கப் போகுதுன்னு நமக்கும் தெரியல, அதுக்கும் தெரியல. அதை நம்ம 8 மணி ஆனா சோறு கூட சமைக்காம உட்காந்து பார்த்துக்கணும். என்றைக்காவது பெண்கள் மீது ஏற்படுகின்ற பாலியல் தொந்தரவுகளை பற்றியோ அல்லது பெண்கள் மீது நடக்கப்படுகின்ற வன்முறைகள் பற்றியோ நாம் பார்க்கணுண்டா, பேசியிருந்தா, விவாதிக்கணுண்டா? இல்லை, இல்லை. 6 வயது பெண் குழந்தையை ஒரு பாலியல் வன்முறை செய்திருக்கிறார், செய்தி கடந்து போறோம். என்றைக்காவது 10 இளம்பெண்களோ குடும்ப பெண்களோ என் பிள்ளை மாதிரி இருக்கிற ஒரு பிள்ளை என்ன செஞ்சுட்டாங்க, போராட்ட கடந்து போது நிற்போம். அந்த பெண்கள் உண்டா? உண்டா? நம் வீட்டில் நடந்தால் மட்டும்தான் அது நமக்கு பிரச்சனை. உங்களை போன்ற 4 குடும்பத்தில் இருந்து வந்தான் நேரத்துக்கு சமைச்சு போட்டுட்டு பிள்ளைகளை பள்ளிக்கூடம் அனுப்பிட்டு வெளியில இருந்து காட்டா காட்டணும். ஆனா எங்க ஒரு பிள்ளைக்கு நடக்கின்றதை என்னால் சகித்துக் கொண்டு போக முடியாது. நாளைக்கு என் பிள்ளைக்கும் நடக்காத பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்பதற்காக தான் அரசியல் பரப்புகிறோம். அப்ப நீங்க என்ன செய்யணும்? அரசியல்வாதியாக நீங்கள் மாறணும். ஒவ்வொரு பெண்ணும் அரசியல் வடிவம். அதற்காக நீங்கள் அரசியலை தெரிந்து கொண்டு ஒரு சாமானியனாக நாம் வாழ்ந்து கொண்டு முடித்துவிட்டு போகிறோம். என்ன நடக்கிறதே தெரியல. இந்த ஒரு சூழல் மட்டும்தான் நம்மை சுழற்றி தின்பதற்கான அடித்தளம். ஒரு சாலை போடுறாங்க, யாரோட வரிப்பணத்துல போடுறாங்க? உங்க காசுல. உங்க காசுல ஒரு வீடு கட்டுறாரு, உங்க வீட்டுல கொத்தனார் வீடு கட்டுறாரு, செங்கல்ல அடிக்கிறாரு, சரியா கலவை போட்டு சுண்ணாம்பு வச்சு பூச முடியல, சிமெண்ட் வச்சு பூசல, சும்மா இருக்கீங்களா? தேவையே கலவை ஒழுங்கா போட்டு ஒரு கான்ட்ராக்டர் ஒப்படைக்கிறீங்க, இந்த கலவை சரியா போடுங்க, இந்த இடத்துல பூசு 8 மணி வரைக்கும் நீங்க வேலை வாங்கும்ல. இந்த சாலை போடுறது யார் வீட்டு பணம்? நம்மளுடைய வரி பணம் தானே. என்றைக்காவது நம்ம 3 இன்ச்சு உள்ள போகணுமே, ஏங்க போகல? ஏன் சட்டி கூட கம்மியா ஊத்திருக்கீங்க? ஏன் தார் கூட கம்மியா ஊத்திருக்கீங்க? எந்த இளைஞராவது நாம் கேள்வி கேட்டுருக்கோமா? பைக்கில் ரைடு போகிறோம், அதுல ஒரு சத்தம், இப்பெல்லாம் சைலன்சர் மொத்தமா கட்டிடுறாங்க. வீட்டுக்குள்ள படுத்திருக்கிற ஹார்ட் பேஷண்ட்டுக்கு நெஞ்சோலி பண்றது நீங்க ஒரு சத்தம். புல்லட்டில் பறக்கிறோம்,
ஆனா நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, உங்க வரிப்பணத்தில் தான் பஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க, அங்க போயிட்டு இருக்க ஒரு 40-50 லட்சம் ரூபாய் பேர் இருக்கு. இவங்க இந்த காம்பஸ் பாருங்க, காலேஜ் போறது அதை எடுத்து கிருக்கியா கிருக்கி ஒரு ஆட்டில் போட்டு சாதனை பேர்ல அங்க எடுக்கிறாங்க. ராஜராஜ சோழன் பெருமையார் கோயில் கட்டினாங்க, எங்க சீர்காழி ஒரு பெரிய கோயில் இருக்கு. அந்த கோயில் கட்ட மன்னன் யாருமே தெரியல, அவ்வளவு பெரிய கோயில் கட்ட மன்னன் தன் பேரை எழுதிக்கிறார். இவரு கவர்மெண்ட் பஸ்ல எழுதியிருக்கார் காவல் பேரை. அடுத்த 3வது மாசம் அந்த பிரேக்கப் ஆயிடுது, அவர் அடுத்தவன் பிக்கப் பண்ணிடுவார், இன்னொரு பஸ்ல எழுதுவார். இப்படியா இளைஞர் கூட்டம் இருக்குது? எவ்வளவு பெரிய போச்சுதலுக்குரிய கூட்டம் தெரியுமா? நாம தில்லையாடி வள்ளியம்மையும் ஒரு அம்மா, 14 வயதுக்குள்ள உட்பட்ட ஒரு சிறுமி, மகாத்மா காந்தியை கூட்டு கேட்கிறாங்க, உங்களுக்கு சுதந்திர போராட்டம் எங்க இருந்து வந்தது என்று. அவர் சொன்ன பதில் எடுத்துப்பா, தில்லையாடி வள்ளியின் தியாகத்தை பார்த்து அதற்கு பிறகுதான் என் நாட்டிற்கான மக்களுக்கான போராட்டத்தை நாம் எடுக்க வேண்டும் என்று முடிவுக்கே வந்தேன் என்று சொன்னார். 14 வயது சிறையில் அடைச்சிட்டாங்க அம்மாவை. அதுவும் தன் மக்களுக்காக இல்லை, தன் வாழ்ந்த நாட்டு மக்களுக்காக போராடி கல்லையும் மண்ணையும் கடந்து கொடுத்த உணவை உண்டு, இதை நீ சாப்பிட வேணாம், நீ இதுல இருந்து போராட்டத்துக்கு பின்வாங்கிக்க, உயிரோட சொன்ன பிறகு கூட நான் செத்தாலும் பரவாயில்லை என்று செத்து படித்தார். அப்படிப்பட்ட வீர மரத்தின் வாரிசு. இன்றைக்கு நாம் அப்படி இருக்கிறோமா? அரசியலை பார்க்கிறோமா? உங்களது வரிப்பணம் தான் நிறைய ஆகுது என்று உங்களுக்கான ஒரு சின்ன பார்வையாக இருக்குமா? இல்லை. கல்லூரிக்கு போறதை ஜாலியா போயிட்டு வரீங்களா? தன் அப்பா ரத்தத்தையும் வேர்வை நிலத்துல சிந்தி இன்னைக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும்னா 4 பேர்த்த போய் வட்டிக்கு கடன் வாங்கி இந்த காசை எடுத்துக்கொண்டுதான் நான் படிக்கிறேன் இந்த பொறுப்புடமை இருக்கக்கூடிய இளையவர்களுக்கு இருக்கா? நான் சொல்றது சில பேருக்கு வலிக்கலாம், ஆனால் இந்த வழிகளை நான் உணர்ந்திருக்கிறேன், அதனால பேசுறேன். எங்க அப்பா ஒரு கடலோடு, எனக்கு வந்து படிக்க வசதி இல்லாமலாம் இல்லை, ஓரளவுக்கு ஏதோ எனக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு எங்க அப்பாட்ட காசு இருக்கு. ஆனாலும் கடற்கரைக்கு சாப்பாடு எடுத்து போறது வழக்கம். எங்க அம்மா கூட எப்படியாவது போவேன். அப்ப ஒரு நாள் போகும்போது எங்க அப்பா கூட ஆடு ஒரு கட்டுமரத்தை வச்சு மொத்த ஆளா கடல்ல விளையாடிக்க போறாரு. வலை இருக்கு, சாப்பாடு அந்த டிஃபன் கேரியர் வச்சிருக்காரு, அது கூட ஒரு தாவு, அந்த தன் துடுப்பு போட்டு அந்த துடுப்பு இதோட போறாரு. ஒரு இடத்துல அலை மடிப்புல மரம் பரப்பிடுச்சு. மீண்டும் அந்த ஒரு ஆளா அதை விரட்டி போறாரு. திரும்ப அடுத்த அலை மடிப்பு 2-3 முறை அந்த மரம் பரண்டிடுச்சு. நான் நினைச்சேன் அப்பா திரும்பி வந்துருவாரு. உயிரை பணையம் வைத்து அத்தனை அலைமடிப்புகளையும் தாண்டி அவன் போவது என் ஒரு வேலை உணவுக்கு என்றால் அவனை வாழ்நாள் முழுக்க சிரமப்படுத்தக் கூடாது என்று அங்கிலிருந்து இன்று வரை என் அப்பாட்ட காசு வாங்குறேன், என் சொந்த காசு நான் வேலை செய்து படித்தேன். இன்று வரை யாருக்கான பிரச்சனை போய் எங்க அப்பாட்ட போய் நான் நிற்கவே மாட்டேன். பெற்றாங்க, பெயர் வச்சாங்க, அவங்களால முடிந்த அளவுக்கு ஆய்வு சிந்தனை ஊட்டி வளர்த்தாங்க, அவ்வளவுதான். அதுதான் நம்முடைய கடமை. அதை தாண்டி எதிர்பார்ப்பது ஒரு பிள்ளையோட தார்மீக கடமையில் இருக்க முடியாது. உனக்கான வாழ்வை, உனக்கான பாதையை, உனக்கான வரலாற்றை உருவாக்க முடியவில்லை என்றால் நாம எல்லாம் எதுக்குன்னு கேட்கிறேன். எவ்வளவு பெரிய தொன்மம் வாய்ந்த தமிழ் மக்கள்னா, கங்கை கொண்டோம், கடாரம் கொண்டோம், இங்க இருந்து போயிருக்கேன், கடாரத்தை வென்றிருக்கிறேன், மலேசியா தாண்டி போயிருக்காங்க, வென்றிருக்கிறாங்க, சண்டை போட்டுருக்காங்க, அவருடைய வாரிசுகள் நாம. சொந்த மண்ணை நம்மளால அரசியல் செய்ய முடியல. ரொம்ப நான் உங்களை போயிட்டு முதலமைச்சர் ஆகுங்கள், சட்டமன்ற உறுப்பினர் ஆகுங்கள், நாடாளுமன்றம் நான் சொல்லல. இங்க பணம் இருக்கிறவங்க தான் அரசியல் செய்ய முடியும். இங்க எளிய மக்களுக்கான அரசாங்கம் ஒருபோதும் நடக்காது. காரணம் என்ன? எளிய மக்கள் ஒடுங்கி விட்டோம். இன்று வரை ஒடுக்கப்பட்டவங்க தான். இன்று வரைக்கும் தமிழ்நாட்டில் சாதி அரசியல் தான், இன்று வரை தமிழ்நாட்டில் மத அரசியல் தான். இதெல்லாம் கடந்து தமிழ் மக்களாக அனைத்து வீர்களுக்குமான அரசியல் பேசக்கூடிய மக்களாக நாம் மாறல, நாம் இல்லை. காரணம் போட்டி, பொறாமை, இவன் வாழ்ந்தா அவன் வாழக்கூடாது, அவன் வாழ்ந்தா இவன் வாழக்கூடாது, இந்த கட்சி வாழணும் அந்த கட்சி வாழணும், இப்படித்தான். இந்த சாதிக்காரன் அந்த சாதிக்காரன், இப்படித்தான். நாம் அப்படிப்பட்ட ஒரு அரசியல் நெருக்கடியில் தான் இருக்கிறோம். அதனால்தான் சொல்லணும், தெளிவாக அரசியலை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வரி பணம் என்னைக்காவது பட்ஜெட் தாக்கல் பண்றீங்கல்ல, முதல் நாள் உட்கார்ந்து என்ன தாக்கல் பண்றாங்க, எந்த துறைக்கு எவ்வளவு பணம் ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க, எவ்வளவு கடன் தமிழ்நாடு அரசு இருக்கு, அது மொத்தமாக ஒரு வாக்காளர் தலைமை எவ்வளவு இருக்கு நம்ம பார்த்திருக்கோமா? இதுவரை அப்படி ஒரு கணிப்புகள் சொல்லப்பட்டிருக்கா? அவ்வளவு வேண்டாங்க. ஊராட்சியில கிராம சபையில கலந்துக்கிறவங்க மட்டும் கை கொடுக்குங்களேன்.
இந்த ஒரு ஐயா கொடுக்குறாரு கிராம சபை, உங்கள் ஊராட்சிக்கான நிர்வாகம் ஒரு குடியரசுத் தலைவருக்கு அதிகாரத்துவதாக என்னெல்லாம் சொல்லப்படுகிறதோ அதே போன்று அந்த ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு அத்துணை அதிகாரம் வாய்ந்த ஒரு பொறுப்பு ஊராட்சி செயலர் பொறுப்பு, ஊராட்சி மன்ற தலைவர் பொறுப்பு. அந்த இடத்தில் அந்த கிராம சபை, ஊராட்சி மன்றம் இல்ல, கிராம சபை என்பது அவ்வளவு வலிமை வாய்ந்தது. உங்க ஊருக்கு சாலை வேணுமா அங்கதான் போகும், உங்களுக்கு வீடு வேணுமா அங்கதான் போகும், உங்களுக்கு தண்ணி வந்து அங்கதான் போகும், உங்க பகுதியில் சுகாதார மேம்பாடு செய்யணுமா, குப்பை தூக்கணுமா அங்கதான் போய் சொல்லணும். அப்ப இவற்றையெல்லாம் தெரிந்து கொள்ள முடியாமல் நாம் இருந்தோமே ஆனால் நாம் இன்றைக்கு அரசியலை புரிந்து கொள்வது. தான் சொல்கிறேன், அரசியலை தெரிந்து கொள்வது அடிப்படை புரிந்து கொள்ளணும். இங்க எப்படி நம்ம நிர்வாகம் கட்டமைக்கப்பட்டது? தொழிலாளர்கள் பேச முடியாது, வெள்ளக்காரன் காலம் போட்டு அடிமை வாழ்க்கை. இன்னைக்கு நம்ம அதோட அருமையே தெரியல நமக்கு. பல்வேறு போராட்டங்கள், கம்யூனிஸ்ட் போராடினார்கள், விவசாய சங்கங்கள் போராடினார்கள், தொழிலாளர்கள் போராடினார்கள். எல்லோரும் போராடிய பிறகுதான் நாம நல்ல சட்டை போடுறோம், நல்ல உணவு சாப்பிடுறோம். வெள்ளக்காரன் எப்படி செய்வாங்க? நம்ம கீழே குடிச்சுப்போம், அவர் பேர் இந்த சாரட்டு வண்டியில இருந்து இறங்குறது, நம்ம முதுகுலதான் காலை வச்சு படிக்கட்டு மேல இறங்குவது. தோல் சிலை போராட்டம் நடந்தது. இன்னைக்கு கலர் கலராக வண்ண வண்ணமாக நாம் உடை அணிகிறோம், சேலை அணிகிறோம். உங்களுக்கு தெரியுமா, மார்பகத்துக்கு வரி போட்டார்கள். உங்களுடைய மார்பகம் எவ்வளவு பெரிதாக இருக்கிறதோ அதற்கு தகுந்த வரி. மேலாடை போட முடியாது, சிறந்த பெண்களை மேலாடை போட முடியாது. ரொம்ப வருஷம் தான் ஆகல, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடிதான், 100 வருஷத்துக்கு முன்னாடிதான் நீங்க மேலாடை அணியணும்னா வரி கட்டணும். அவ்வளவு நெருக்கடி நிலைமையில் தான் நாம் இருந்தோம். இந்த நிலை நாம் அடைவதற்கு பல்வேறு உயிர்கள், ஐயா கீழப்படும் சின்னசாமி வரை நாம் பலி கொடுத்து, இந்த உயிர் வலிகளுக்கெல்லாம் நீங்க என்ன செய்ய போறீங்க? ஒரு நேர்மையான அரசியலை உருவாக்க வேண்டாமா? ஒரு சாதி வேதமற்ற அரசியலை உருவாக்க வேண்டாமா? எல்லா மக்களுக்குமான அரசியலை உருவாக்க வேண்டாமா? ஏழை பணக்காரங்கிற வர்க்க பாகுபாடுகளான அரசியலை உருவாக்க வேண்டாமா? அதற்கு நீங்கள் அரசியலை தெரிந்து கொள்ள வேண்டாமா? முதல்ல ஒன்றை புரிந்து கொள்ளுங்க. யார் உங்களுக்காக பேசுவாங்க? என்ன வந்தோன்னு ஐயா கேட்டாங்க, நீங்க சின்ன பிள்ளையில இருந்தே பேச்சாளரா? நிறைய பேசுவீங்களா? அல்ல இயற்கையா பேசுவீங்களா? அவர் கேட்ட 2 கேள்வியுமே எனக்கு புரியல. இயற்கையா பேசுவீங்களா அல்லது பயிற்சி எடுத்து பேசுவீங்களா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், நான் சிறு வயதுல தான் பேசுவாங்க, நான் கல்லூரி படிக்கிற காலம் வந்த பிறகுதான் பேச தொடங்கினேன் அப்படின்னு சொல்லுவேன். உண்மையிலேயே நான் பேச்சாளர் தான் கிடையாதுங்க. நிறைய பேர் நீங்க ஆகச்சிறந்த பேச்சாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒண்ணு வலி தாங்க முடியாம கத்துனேன், அது நல்ல பேச்சுட்டாங்க, அவ்வளவுதான். அவ்வளவுதான். நீங்க சிந்திச்சு பாருங்க, கடற்கரை நாங்க கால் வச்ச இடம்லாம் எங்களோட, நாங்க கால் வச்ச இடம்லாம் எங்களோட, நாங்க கல்வாடு வகைப்பட்ட இடம்லாம் எங்களோட, நாங்க வலை விரித்த இடம்லாம் எங்களோட அப்படின்னு இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு இடத்துல ஒரு அதிகாரி வந்து கடலை நான் 5ஆ பிரிச்சுட்டேன், இங்கதான் நீ இருக்கணும், இதெல்லாம் மத்திய அரசு உள்ளது, இதெல்லாம் மாநில அரசு உள்ளது, இதெல்லாம் எங்களோடது, இதெல்லாம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டோடது, இது மேரிடைம் போர்டோடது, அதனால இங்கெல்லாம் நீங்க வரக்கூடாது என்று சொன்னா எங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு விவசாய நிலம் இருக்கு, அது உங்க நிலம், உங்க தாத்தா, உங்க அப்பா, நீங்க எல்லாரும் விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க. கடைசி நேரத்தில் ஒரு அதிகாரி உச்ச ஊனி, இல்ல இல்ல இது எங்களுக்கு சொந்தமான இடம், நீங்க வெளியே போகணும்னு சொன்னா உங்களுக்கு எப்படி வரும்? ஒரு குமரல் வருங்க, ஒரு கோபம் வருங்க, ஒரு ஆணவம் வருங்க, ஒரு அலறல் வருங்க. அந்த அலறல் தான் இன்றைக்கு காளியம்மாவுடைய குணம். என் நிலத்துக்காக நான் போராடாம வேற யார் போராடுவார்? என் மண்ணுக்காக நான் நிற்காம வேற யார் நிற்பா என்ற உணர்வு எல்லாரும் மத்தியும் வரணும். ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க, ஆளுங்கட்சி எடுத்து பேசுறீங்க உங்களுக்கு பயமா இல்லையா? அவங்கள எடுத்து பேசுறீங்களே உங்களுக்கு பயமா இல்லையா? நான் கட்சிகளுக்கு வருவதற்கு முன்பே பேசுவேன், உங்களுக்கு பயமா இல்லையா? உங்களுக்கு பயமா இல்லையா? உயிர் ஒரு தடவை போகும், அது இந்த நிலத்துக்காக போகுதுன்னா அதை விட கொடுக்கணும் என்ன இருக்கு? தமிழ் மொழியை கூட்டி நிறுத்த வேண்டும் என்று உயிர்விட்ட சின்னசாமியின் பேர் சொன்னாங்க. அப்ப இந்த நிலத்துக்காக போராட வேண்டிய கடமை இருக்கு. ஒரு வண்டியில மண் ஏற்றிட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்க, சொட்டு சொட்டா தண்ணி வடியும்ல, எல்லாரும் சொல்லுவாங்க அந்த மண்ணி விடுதல், அந்த ஆறு விடுதல் தண்ணீர் வருது அப்படின்னு. அது எப்படி சொட்டு சொட்டா வெடிக்கிறதோ நம்ம நெஞ்சில ரத்தம் சொட்டம். ஏன்? ஆத்து மணலை அள்ளி கொண்டு போனா நாளைக்கு நிலத்தடி நீர் கிடையாது, ஒரு பிள்ளை தண்ணிக்கு அழுவான்.
உன் பேர பிள்ளை இந்த வண்டி வாழ முடியாத சூழ்நிலை உருவாகும். நமக்கு பொறுப்புடைமை இருந்தா வண்டியை நிப்பாட்டி கேள்வி கேட்போம். உன்னை லைசன்ஸ் என்ன, எதுக்கு இந்த நேரம் மண்ணாட்டி போற, எந்த ஆத்துல வாங்கின, நமக்கு இல்ல. நமக்கு தான் ரொம்ப குறுகிய வாழ்க்கையாச்சு. 8 மணி நேரம் வேலை, ரொம்ப சேஃபான சம்பளம். நம்ம வந்து ஒரு 50-60 வயசு ஆயிடுச்சுன்னா நமக்கான பென்ஷன், காலையில ஒரு பேப்பர், சூடா ஒரு காஃபி, மதிய சாப்பாடு, ஒரு 3 மணி ஆனா தூக்கம், சாயந்தரம் இருந்துச்சு பேர பிள்ளைகளோட கொஞ்ச நேரம் விளையாட்டு தூக்கம். இது பேர் வாழ்க்கையா இருக்கு? இது பேர் உலகமா? இதை எல்லா உயிரும் நம்ம வாழ்ந்துட்டு போயிடுமே. மனிதன் என்ற சிறப்பு உங்களுக்கு எங்கிருந்து வருகிறது? 6வது அறிவுங்கிறீங்க. அது என்ன அறிவு? பகுத்தறிவுங்கிறீங்க. இப்ப பகுத்து ஆராய வேண்டியது ஒரு சூழலை தாண்டி இன்னைக்கு மிகப்பெரிய டெக்னாலஜிக்கு மனிதனுடைய அறிவு ஆச்சம் விரிவாக்கமாயிடுச்சு, வளர்ந்துட்டான். வளர்ந்த பிறகு கூட இன்னும் 5 அறிவு போனவே வாழ்க்கை போகும் என்றால் எப்படி? ஒரு மனிதனுக்கான அடிப்படை உரிமையை தரக்கூடியது அரசியல். அந்த அரசியலை கற்றுக்கொள்ளாமல் நம்மளால் ஒரு அடி அங்குலம் கூட நகர முடியாது. ஒரு மாவட்ட ஆட்சியருடைய நீட் எதுவரைக்கும், அவருடைய அதிகாரம் எதுவரைக்கும் உங்களுக்கு தெரியும். ஒரு மாவட்ட ஆட்சியர் கிட்டத்தட்ட 19 21 துறைகளுக்கு மாவட்ட ரீதியாக அவர் தான் தலைவர். மாவட்ட நீதிபதியாக அவர்கள் உட்கார முடியும். சுற்றுச்சூழல் துறைக்கு அவர்தான் தலைவர். கடல்சார் வாரியத்துக்கு அவர்தான் தலைவர். இது போன்ற 21 துறைகளுக்கு மாவட்ட ஆட்சியர் தான் தலைவர். அவருடைய ஆட்சி அதிகாரம் எவ்வளவு நம்ம பார்க்கணும். நமக்கு ஒரு பட்டா தரணும்னா அது எந்த அதிகாரியால முடியும், யாருடைய அதிகாரத்துக்கு கீழ்பட்டது என்று தெரிந்து வைக்கப்படும். இல்லைன்னா டிராபிக் போலீஸ் நிறுத்த வேண்டிய இடத்துல காவல்துறை வந்து நிறுத்து, காவல்துறை நிறுத்த வேண்டிய இடத்துல போக்குவரத்து துறை நிறுத்து. நமக்கு யாருனாலும் போலீஸ் சர்வீஸ் அடிக்கிறோம், உடனே லைசன்ஸ் காட்டுறமா இல்லையா? உங்கள் அதிகாரம் என்ன? நாம் கேட்பதில்லை. ஒருத்தர் அன்னைக்கு அவருடைய பேர் மட்டும்தான் இருக்கு, அவர் காவல்காரனானே சந்தேகமா இருக்கு. அவர் ஒரு பைக் நிப்பாட்டி லைசன்ஸ் எடுக்கல, 200 ரூபாய் காசு எடுக்கிறார். ஏன்னா இன்னைக்கு காவல்துறை பேர்லயே நிறைய பேர் வேஷம் போட்டு அங்கங்க பணம் திருடுறதா நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அப்ப நம்ம என்ன செய்யணும்? உங்க ஐடி கார்டு காட்டுங்க, நீங்க காவல்துறை தானா, நான் தெரிஞ்சுக்கிறேன் கேட்கணும்ல. ஆனா இங்க கேட்டா என்ன செய்யணும் தெரியுமா? தூக்கி ரிமாண்ட் பண்ணி அப்புறம் பாத்ரூம்ல வலிக்க வேண்டிய மறுநாள் கட்ட போட்டு அனுப்பிச்சுடுவோம். அது என்ன தெரியல. தமிழ்நாட்டில் இருந்து அனைத்து செய்தியும் முதல்ல நம்ம எல்லாம் அதிகாரத்துக்கு வந்துட்டோம்னு வச்சுக்கலாம், பாத்ரூமை சரி பண்ணணும். இவர்களுக்கு தண்டனையை நேரடியாக வழங்க தெரியவில்லை. ஏன் இங்கு தண்டனைகள் கடுமையாக்கப்படவில்லை? சட்டங்கள் அவ்வளவு ஓட்ட சந்து வந்து அவை நெறிப்படுத்தாது சுட்டு வேலைகளை செய்யும். சில பேரை கைகால உடச்சாலும் சரி வரும், அதுல நமக்கு மாற்றுக்கிறதுலாம் இல்லை. ஆனால் ஏன் அவர்களுக்கான தண்டனை உடனடியாக கிடைக்கப்படவில்லை? அவருக்கு எதற்கு இத்தனை முறைமன்றங்கள் இருக்கு? எதற்கு இருக்கு? பேருக்காகவா? அப்ப என்ன? இந்த முறையான நிர்வாகம் கட்டமைக்கப்படவில்லை. முறையான நிர்வாகம் எப்போது கட்டமைக்கப்படும்? அரசியல் புரிதமுள்ள மக்களால் தான் சரியான அரசியல்வாதிகளை உருவாக்க முடியும். சரியான அரசியல்வாதிகளால் தான் சரியான நிர்வாகம். அதை நீங்க புரிந்து, அதுவரை ஒன்றும் மாறப்போகுது. ஒன்றும் மாற. என்ன மாறும் நினைக்கிறீங்க? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எதற்கெல்லாம் செய்ய முடியும், எந்த வேலைகள் எல்லாம் அவர் எடுத்து செய்வார், எந்த துறை சார்ந்த வேலைகளை எடுத்து செய்வார் நமக்கு தெரியல. அவர்கிட்ட போய் நம்ம கேட்போம். ஒரு மத்திய அரசால் செய்யப்பட வேண்டிய, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் செய்யப்பட வேண்டிய ஒன்றை ஒரு சட்டமன்ற உறுப்பினரை கேட்போம். ஏன்? நமக்கு தெரியல. யார்கிட்ட எதை கேட்கணும்? ஒரு ஊராட்சி மன்ற தலைவரிடம் கேட்க வேண்டியதை ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு கேட்போம். என்ன, நான் வந்து சட்டமன்ற தேர்தலில் நிற்கும் போது ஒரு அம்மா வந்து வீட்டுல ஸ்ட்ரீட் லைட் எரியுது, இது யார் செய்ய வேண்டியது? யாரும் கேட்க வேண்டியது? அங்க இருக்கக்கூடிய வார்டு மெம்பர்கிட்ட கேட்கும், வார்டு உறுப்பினர்கிட்ட கேட்கும். ஆனா என்ன கேட்கிறாங்க? சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட கேட்கிறாங்க. அப்போ என்ன தேவையை யாரிடம் கேட்க வேண்டும்? இன்னைக்கு ரேஷன் கடையில ஒரு பொதுவான விலை இறங்குது அப்படின்னா ஏன் ஏறிச்சு? என்ன காரணம்? விலைவாசி இவ்வளவு அதிகமா போகுது. நேற்று எதுவும் 20 ரூபாய் விட்ட பொருள் அடுத்த நாள் 30 ரூபாய் விற்குது. அதாவது 50 மடங்கு கூடுதலான விலை. நம்ம கேட்கறதில்ல. இப்ப நம்ம தங்கம் வாங்க கடைக்கு போறோம், தங்கம் வாங்க போறோம். தங்கம் வந்து செஞ்ச நகை, அதாவது செஞ்செல்லாம் கலந்து செஞ்ச நகை ஒரு பவுன், அதாவது 8 கிராம் 60,000 ரூபாய் வச்சுக்கோங்களேன். வேஸ்டேஜ் சேதாரம் ஒன்று போடுவாங்க. எதுக்கு? தங்க நகை செய்யும் போது அந்த தங்க துகள்லாம் வேஸ்டா போகுதுல்ல, அந்த வேஸ்டேஜ் அதுக்கும் போட்டு 10-16% போடுறாங்க. அப்ப நான் காசு கொடுக்குறேன், அந்த தங்க வேஸ்டேஜ் நான் யார்கிட்ட வரணும்? யார்கிட்ட வரணும்? என்கிட்ட தானே வரணும். நான் அந்த தங்க வேஸ்டேஜ் காசு கொடுக்குறப்பா அந்த வேஸ்டேஜ் எல்லாம் என்கிட்ட தானே வரணும். எந்த நகைக்கடைக்காரனும் கொடுத்துருக்காரு இது வரைக்கும்?
செய்கூலி, சேதாரம், அவர் கூலி, இவர் கூலி எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு நகை 80,000 விற்கிறாங்க. நமக்கு கேட்கல. அடிப்படை நுகர்வோரோட கேள்வி. ஒரு பஸ் டிக்கெட்ல இருந்து தொடங்கி எங்க போனா சரி 20 ரூபாய் பொருளை 22 ரூபா ஒரு தண்ணி பாட்டில், 20 ரூபா ஒரு தண்ணி பாட்டில், 22 ரூபாய்க்கு நம்மகிட்ட கொடுக்குறாரு. எதற்கு இந்த 2 ரூபாய்? எம்ஆர்பி 20 ரூபா தான் போட்டிருக்கு. அதிகபட்ச விலை தான், மேக்சிமம் ரீட்டைல் பிரைஸ் தான் எம்ஆர்பி. எல்லாரும் மினிமம் சொல்றாங்க, மினிமம் கிடையாது, மேக்சிமம் தான். ஏன்னா மினிமம்ல இவங்க ஒரு பர்சன்டேஜ் 15 ரூபாய் 20 ரூபாய் பர்சன்டேஜ் வச்சு கொடுத்துருவாங்க. அந்த மேக்சிமம் ரீட்டைல் பிரைஸ் அதிகபட்ச விலை அது. அதை தாண்டி ஏங்க 2 ரூபா வாங்குறீங்க நம்ம கேட்க மாட்டோம். நமக்கு தேவை தண்ணி குடிச்சா போதுமே. இந்த கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து போகிற விடயங்கள் தான் ஆட்சி வரை வந்து நிற்கும். நீங்க கேட்கலாம் 2 ரூபா தண்ணி பாட்டுக்கலான்னு பிரச்சனையா? பிரச்சனைதான். ஒரு 2 ரூபா தொடங்குங்க. ஒரு கம்பெனிக்கு எவ்வளவு லாபம் பாருங்க. ஒரு 2 ரூபா தொடங்குங்க. தமிழ்நாட்டில் குடிக்கக்கூடிய தண்ணி பாட்டோட எண்ணிக்கை கணக்கிட்டு பாருங்க. தொடங்கும் போது சிலதாக தெரியும். அந்நியன் படத்துல ஒரு வசனம் சொல்லுமா, 10 பைசா திருடினா தப்பா? தப்பு இல்லைங்க. 10 தடவை 10 பைசா திருடினா, 10,000 பேர் 10 பைசா திருடினா, 10,000 பேர் 10 தடவை 10 பைசா திருடினா எங்க போய் நிற்கும் காசு? அப்படிதான். சின்னதா பண்ணா தப்பு, பெருசா பண்ணா தப்பு இல்லைன்னா இல்லைங்க. அப்ப இது எல்லாவற்றையும் கேள்வி கேட்கின்ற ஒரு ஆளாக நாம் மாறும். எது நம்மளுக்கு அது கொடுக்கும் என்றால், நமக்கு நேர்மையான எண்ணம் இருந்தால் மட்டும்தான் இந்த விடயத்தை நம்மளால் புரிந்து கொள்ள. அரசியல் என்றால் கேள்வி கேட்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஊருக்கு வர்றாருன்னா, போன தேர்தலில் நீங்க என்ன வாக்குறுதி கொடுத்தீங்க, எதெல்லாம் செஞ்சீங்க, ஏன் செய்யல இந்த கேள்வி வைங்க. ஒரு முறையாக உங்க கோரிக்கையில ஒரு கையில கொடுத்து இதெல்லாம் நான் பண்ணி தருவேன், இந்த பாண்டு பத்தி நீங்க கையெழுத்து போட்டீங்கன்னா உள்ள வா, இதெல்லாம் வராது. நம்ம நாட்டுல ஒரு சாபக்கேடு என்ன அப்படின்னா, சரியில்லாத சட்டமன்ற உறுப்பினரை வந்து திரும்ப பெற முடியாது. இதுக்கு பேர் மக்களாட்சி. ஒரு முறை தேர்வு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, 5 வருஷத்துல நம்ம அனுப்பிச்சுதான் சாகணும். அவங்கள என்ன முடிவோட வராங்க, நீ ஓட்டு போற வரைக்கும் நான் கெஞ்சுவேன், ஓட்டு போட்ட பிறகு உன்னைய கெஞ்சி வைக்கிற மாதிரி தான் நம்ம எல்லாரும் வர்றாங்க. ஆனா நமக்கான ஒரு தேவையை, நமக்கான உரிமையை அவங்கள்ட்ட என்ன கேட்பது தெரியல. வாழ நிலத்துக்கு பட்டாய நாள் கூட்டம் இன்னும் இருக்கிறதா இல்லை. வேலை இல்லாத பெண்கள் கூட்டம் இன்னும் இருக்கிறதா இல்லை. இந்த 100 நாள் வேலை திட்டமும் ஒரு திட்டம். எனக்கு தெரிஞ்சது 6 நாள் தான் வேலை, பேருக்கு 100 நாளுங்கிறாங்க. அது 200 நாள் ஆச்சு, 250 நாள் ஆச்சு. இந்த 250 நாள் வேலை செஞ்ச எங்கள் குடும்பம் இருக்கிறது. ஒருத்தர் கை கொடுத்தீங்கன்னா 250 நாள் நான் வேலை பார்த்தாங்க, எனக்கு ஒரு நாளைக்கு 200 ரூபாய் 220 ரூபாய் காசு கொடுக்குறாங்க, நான் மொத்தமா வாங்குறேன், செல்வ செல் போட்டுருக்கிறேன். அது யாரும் ஒருத்தர் கை கொடுங்க? யாருமே இல்லை. ஏன்னா அப்படி அந்த திட்டம் உண்மையிலேயே செயல்படுத்தினால் சரியான திட்டமா செயல்படுத்த முடியும். ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தை உருவாக்க முடியும். ஒரு மாவட்டத்துல எந்த பொருள் அதிகமாக உற்பத்தி செய்யப்படுகிறதோ அந்த உற்பத்தியில் அந்த பெண்களை ஈடுபடுத்தி அதனுடைய மாற்று உற்பத்தியாக மதிப்பீடு செய்யப்பட்ட பொருளாக மாற்றி அது வேலைவாய்ப்பு உறுதி செய்து ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பளத்தை உருவாக்க முடியும். ஆனா இந்த அரசாங்கம் செய்யாது. ஏன் செய்தா நமக்கு வறுமை இருக்கும். வறுமை இல்லைன்னா ஓட்டு காசு கொடுத்தா நம்ம வாங்க மாட்டோம், போய் மூஞ்சில விட்டே. ஏழையா இருக்கும் போது தானே நீ பணம் கொடுத்தா வாங்குவோம். ஏகிட்ட போதுமான வருமானம் இருக்கும்போது நான் ஏன் நீ ஓட்டு கொடுக்குற 500 ரூபாய் நான் வாங்க போறேன்? வாங்க மாட்டான்ல. அப்ப நம்ம ஏழையாக வைத்திருக்கிறோம் என்பதுதான் சில அரசியல் கூட்டங்களோட வேலை. அதை புரிந்து கொள்ள வேண்டியிருந்தால் நாம் அரசியலை கற்றுக்கொள்ள வேண்டும், அரசியலை தெரிந்து கொள்ள வேண்டும், அரசியல் பற்றி பார்வை இருக்க வேண்டும். நீங்க நினைக்கிறீங்க அரசியலுக்கு நமக்கு ரொம்ப தூரம் கிடையாது, நம்மள வந்து நேரியாளர்கள் அந்த பக்கம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க. நான் மீண்டும் சொல்லுவேன், நீங்கள் நடந்து போகின்ற சாலையில் அரசியல் இருக்கிறது, நீங்கள் குடிக்கிற தண்ணீரில் அரசியல் இருக்கிறது, உங்கள் பிள்ளை படிக்கிற படிப்பில் அரசியல் இருக்கிறது. ஏன் நாம் இறந்து போனால் எந்த சுடுகாட்டில் புதைக்க வேண்டுமா அல்லது எரிக்க வேண்டுமா என்பது வரை அரசியல். அரசியலை விட்டு நீங்கள் கடந்து போகலாம், அரசியல் ஒருபோதும் உங்களை விட்டு கடந்து போகாது. ஆட்சி அதிகாரம் என்பது அவ்வளவு வலிமையான ஒரே ஒரு பச்சை பல பேர் வாழ்க்கை மாற்றும், பல பேர் தலைவர். அப்படிப்பட்ட இடத்துக்கு நாம் வரணும் என்றால் ஒரு விசால பார்வை கொடுங்க. உங்களுக்குன்னு வாழ்ற அந்த சுயநல வாழ்க்கையை தயவு செய்து விட்டொழிங்க. 1/2 சென்ட் இடத்துக்கு நாம் சண்டை போட்டு கொண்டிருக்கிறோம். ஒரு அடி வேலையை தள்ளி அடைச்சிட்டா நமக்கு கோபம் வருகிறது. ஆனா எவ்வளவு புறம்போக்கு நிலங்கள் தமிழ்நாட்டில் மற்றவர்கள் சூறையாடப்பட்டிருக்கிறது தெரியுமா?
அரசாங்கத்தின் சொத்து வேறு, நமது சொத்து வேறு என்ற பார்வை இருக்கு. அரசாங்கத்தின் சொத்தே நாம் தான், நமது சொத்து தான் அரசாங்கம் என்பதை நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்படிதான் நீங்க உங்களுடைய பார்வை. அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மால் ஒரு மிகப்பெரிய வலுவான கட்டமைப்பை உருவாக்கும். இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு நாங்கள் அப்படி சொல்ற நிறைய படியுங்கள், நிறைய படியுங்கள். சில அரசியல் அமைப்புகள்ல எல்லாம் வந்திருக்கீங்க. நான் உங்களுக்கு வேண்டுகோளாக வைக்கிறேன், நீங்கள் யாரையாவது சந்திக்க போனீங்கன்னா தயவுசெய்து சால்வையெல்லாம் வாங்கிட்டு போவாங்க. பணியோடு கேட்கிற ஒரு பண்பான செயலா சொல்றேன், ஒரு பண்பான செயலா சொல்றேன். ஒரு முதிர்ச்சி உள்ள பிள்ளைகளாக நீங்க மாறணுன்ற வேட்கையில சொல்றேன். இந்த சால்வையெல்லாம் கொண்டு போவாங்க. எனக்கெல்லாம் நிறைய பேர் இந்த தேங்காய் பூ துண்டு மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அது தலைச்சோறுனா தண்ணி முடிஞ்சாது, எதுக்குமே பயன்படுத்த முடியாது. ஒரு குழுவுக்கு போட்டீங்கன்னா பத்தவும் பத்தாது. அதுல இந்த பட்டு இதெல்லாம் கொடுப்பாங்க பாருங்க, எதுக்காக பயன்படுத்தாங்க? எதுக்காக? ஒரு புத்தகத்தை கொடுங்களேன், அந்த புத்தகம் வரலாற்றை தட்டி எடுக்கக்கூடியதாக. நீங்க வாங்கக்கூடிய அந்த சால்வை வாங்கக்கூடிய தொகைக்கு ஒரு புத்தகத்தை பரிசீலிங்க. அவன் வரலாற்று கடமை என்றைக்காவது ஒரு நாள் உங்கள் நினைவாக அவன் பார்ப்பான், ஒரு நாள் உங்களுக்காக அவன் படிப்பான். அது அவன் வாழ்க்கையை மாற்றும். மிகப்பெரிய ஒரு ஒரு ஒழுக்கத்தை, ஒரு நேர்மையை, ஒரு பண்பை, ஒரு அகலமான பார்வையை இளைய தலைமுறை பிள்ளைகள் உருவாக்கி பண்ண 1000 பேர் நம்மள எல்லாமே சொல்லுவாங்க. ஆனா நமக்கான அரசியல் பாதை எவ்வளவு நேர்த்தியாக, எவ்வளவு தெளிவாக, எவ்வளவு ஆழமாக, எவ்வளவு கருத்தியாக இருக்க வேண்டும் என்பதை நாம் தான் முடிவு செய்யும். நாம் தான் முடிவு செய்யும். ஒரு ஊழல் இல்லாத ஆட்சியை உருவாக்க வேண்டுமா? ஒரு அமைப்பை கட்டணும், அதை உழைக்கணும். ஒரு ஐயா இருக்காங்க, அவங்க வயசுலாம் அவங்க ஒண்ணுமே பண்ண தேவை. அவர் முதல்ல ஐயா 85 வயது அப்படின்னு சொல்றாங்க. நம்மளாம் அவ்வளவு தூரம் இருப்போமா என்னன்னே தெரியல. முதல் முறையாக எனக்கு ஒரு அழைப்பு வருது. நான் ஒரு குரல் 85 வயது குரல் மாதிரி எனக்கு அலைபேசியில கேட்கல. உங்களை சந்திக்க வந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி யாரும் சொன்னாங்க. திடீர்னு பார்த்தேன், எங்க வீட்டுக்கு வந்தாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்தது, இவ்வளவு தள்ளாத ஒருவர் திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்காங்க. யாரு நீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கேன். அவர் எம்ஜிஆரோடு உடனிருந்தவர். அதிமுகவை உருவாக்கின முதன்மை பொறுப்பாளர் தான் அவரும் இருப்பார். முன்னாள் திருச்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்று அவர் தன்னை என்ன அறிமுகப்படுத்திட்டார். ஐயா உங்க வயசுக்கு எதுக்கி அவ்வளவு தூரம், என் வீடு மாடியில் இருக்குது, ஒரு மாதிரி இறக்கி அவர் ஏறி வந்தது, எதுக்கே அவ்வளவு தூரம் ஏறி வந்தீங்க, ஒரு அழைப்பு எடுத்து இந்த மாதிரி சந்திக்கணும்னு சொல்லியிருந்தா நான் வந்துருப்பேங்கய்யா அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், சென்னையிலேருந்தே நான் தான் கார் ஓடி வந்தேன். சென்னையிலேருந்தே கார் ஓடி நான் வந்திருந்தாங்க. கூட ஒரு ஓட்டுநர் கூட வரலாம். இத்தனைக்கும் கூட ஒருத்தர் வந்திருக்கிற ஒரு அண்ணன் ஓட்டுநர், வண்டி ஓட்டுறவர் தான், அவருக்கு தெரியும். ஆனாலும் அவர்கிட்ட வண்டியை கொடுக்கவே இல்லை. 85 வயதுல சென்னையிலிருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் ஒரு 4 சக்கர வாகனத்தை இயக்கி கொண்டு என்னை போன்ற ஒரு சிறு பிள்ளைய சந்திக்க ஒரு மாமனிதர் வருகிறாருன்னா அவருடைய எதிர்பார்ப்பு என்ன, நம்மளையே பார்க்க வர்றாரு அப்படின்னு அவர் ஒன்று சொன்னார். இன்றைக்கு தமிழ்நாட்டுல ஒரு மாற்றத்துக்கான ஒரு தேவை இருக்கு. இந்த அரசியலை புதுப்பிக்க வேண்டி இருக்கு. மக்களுக்கு மண்ணுக்குமான அரசியலை பேச வேண்டி இருக்கு. அந்த இடத்துல நான் உன்னை பார்த்தேன், நீ இந்த மாதிரி பேசிக் கொண்டிருந்த உன்னை பார்த்தேன், உன்னை எப்படியாவது வாழ்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்தேன் அப்படின்னா உண்மையிலேயே எனக்கு மிகப்பெரிய பெருமையும் அளவில்லாத மகிழ்ச்சியும் பெரிய பரிசு எனக்கு கிடைச்சதான் நான் வந்திருந்தேன். சரி, நம்ம நாம் செய்து கொண்டிருக்கிற வேலை சரியாகத்தான் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு எனக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு வலியும் வேதனையும். நிறைய பிரச்சனைகளை பார்க்கும்போது நாம கண்டு காணாம போகவே முடியாத ஒரு நெருக்கடி சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஆனாலும் தன்னுடைய வாழ்க்கை கருத்தில் நிறைய பேர் கண்டு காணாம போய் கொண்டிருக்கிறதுடைய மிகப்பெரிய ஒரு தாக்கம் தான் ஒரு மோசமான அரசியலை தீர்மானிக்கிறது. ஒரு 85 வயதிலும் மிகப்பெரிய ஆளுநராதிகளோடு இருந்த ஒரு மனிதர் இக்கால அரசியலை மேம்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார் என்றால் இத்தனை இளைஞர் கூட்டம் நாமெல்லாம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பது சரியா என்பதை உணர வேண்டாமா? அதனால்தான் சொல்லுகிறேன், மேலும் சொல்லுகிறேன், அரசியலை தயவு செய்து கற்றுக்கொள்ள வேண்டும், அரசியலை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பாரம்பரியமாக அரசு செஞ்ச கூட்டம்லாம் கிடையாது. என் குடும்பத்துல பெருசா அரசியல்வாதிகள் யாரும் கிடையாது. எங்க அப்பா வீட்டு தலைமுறையோட கூட்டம். எங்க அம்மாவினுடைய அப்பா ஒரு அரசியல் தலைவர்களோடு உடன் இருந்தவர், ஒரு சேர்மனாலாம் இருந்திருக்காங்க. எங்க அப்பாவினுடைய வம்சம் கடலை தவிர விட்டா எங்களுக்கு வேற எதுவுமே தெரியும். அவர்கள் உழைப்பை தவிர வேற எதுவுமே தெரியாது. ஆனாலும்
இந்த நிலத்தில் பிறந்துட்டோம். பிறந்ததற்கு ஒரு பிறவி கடன். இந்த பூமி தாய்க்கும் அந்த கடல் தாய்க்கும் நாம் செய்ய வேண்டிய மிகப்பெரும் கடமை இருக்கிறது. அவள் நம்மை பாதுகாப்பது போன்று அவளையும் பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. செய்து முடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அரசியல் மிகப்பெரிய ஒரு தளம். அவற்றில் இருந்தால் மட்டும்தான், அந்த அதிகாரம் பெற்றால் மட்டும்தான் நமக்கான உரிமையை நாம் மீட்டெடுக்க முடியும். அப்படிப்பட்ட களத்துல இறங்கியிருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்றேன். மீண்டும் ஒரு முறை நான் குறிப்பிட விரும்புவது, பெண்களுக்கான அரசியல் என்பது அவ்வளவு எளிதாக கிடைச்சது. அதுவும் குறிப்பாக எல்லா துறைகளிலும் பெண்கள் அவங்களுக்கான திறமையை காட்டிடலாம். போக்குவரத்து துறை தொடங்கி வானூர்தி விண்ணூர்தி ஓட்டுவதிலிருந்து அவங்களுக்கான தனித்திறமையை காட்டிடலாம். ஒரு மேம்பட்ட மனிதனாக வெளியில் வந்துடலாம். ஆனால் அரசியலை பொறுத்தவரை ஒரு பெண் அவ்வளவு எளிதாக வர முடியாது. எல்லாரும் எனக்கு நான் எப்பயாவது கவுண்ட் இருக்கிற காலத்துல ஏதாவது விமர்சனம் தாங்க முடியாமல் இருக்கிற காலத்துல ஒரு சொல்லுவாங்க. ஒரு 2-3 பேரை எடுத்துக்காட்டு சொல்லுவாங்க. சில மரியாதைக்குரிய இந்திரா காந்தி அம்மையார் அவர்களையும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களையும் எனக்கு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. பாருங்க, அவங்க எவ்வளவு சிரமங்களை பட்டு சட்டமன்றத்துல அவங்க முடியெல்லாம் இழுத்து பிடித்து வெளியே தள்ளும் போது கூட அவங்க மிகப்பெரிய ஆளுமையாக வந்தாங்க. அப்படிப்பட்ட நெருக்கடிகள் இருக்கும். அதையெல்லாம் தாண்டித்தான் ஒரு பெண் அரசியல் நிற்கணும்னு நிறைய பேர் எனக்கு அறிவுரை சொல்லுவாங்க. உண்மையிலே எனக்கு வேதனையா இருக்கு. ஒரு பெண் ஒரு பொது வெளியில் நிற்க வேண்டும் என்றால் அசிங்கப்பட வேண்டும், அவமானப்பட வேண்டும், அவர்களுக்கு ஆளாகப்பட வேண்டும், நெருக்கடியை சந்திக்க வேண்டும், அடுத்தவர்களுடைய பரவலை வாங்கி கொண்டு அடித்து அடித்து பிறகுதான் வெளியில வரும் என்ற சூழ்நிலையை உருவாக்கியிருந்தார். அதை உடைப்பதற்கான கருத்து கொண்டுதான் நான் இருக்க வேண்டும். இனிமேல் எனக்கு அடுத்து வருகின்ற தலைமுறை பொறுத்து கொண்டுதான் போக வேண்டும், சகித்துக் கொண்டுதான் போக வேண்டும். சூழலே இருக்கக்கூடாது. ஒரு பெண் என்பதாலே அவர் புறக்கணிக்கப்பட வேண்டுமா? ஒரு பெண் என்பதாலே அவர் நிராகரிக்கப்பட வேண்டுமா? ஒரு பெண் என்பதாலே அவருக்கு அதிகாரம் மறுக்கப்பட வேண்டுமா? யார் அந்த அதிகாரத்தை தந்தது? ஆணும் பெண் வாக்காளர்களும் வாக்கு பெற்று வெற்றி பெற வச்சால்தான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வர முடியும் என்றால் அந்த பெண்களுக்கான அதிகாரம் எங்கே போனது? ஏன் அவரால் மேம்படுத்தப்பட்டவர்களாக பொது இடத்தில் அரசியலில் மக்களுக்காக பேசக்கூடியவர்கள் இருக்க முடியவில்லை? இதை தாண்டித்தான் அவர் இங்கே உடைத்துவிட்டுதான் வர வேண்டும் என்றால் இந்த தடையை போட்டவன் யார்? யார்? உடையில ஆபாசம் பண்றது, நடையில ஆபாசம் பண்றது, சிரிப்புல ஆபாசம் பண்றது, உருவ கேலி பண்றது, நிறத்தை வச்சு கேலி பண்றது, ஒருத்தைய உள்ளடக்க இன்னும் என்னென்ன வேலைகள் செய்வீங்க? அவதூறுகளை அள்ளி வீசுவது, நடத்தையில் குறை காண்பது. இப்படிப்பட்ட பெண்களுக்கான வழித்தடத்தை உருவாக்காமல் நாம் ஒருபோதும் விளக்கிவிடவே. ஒவ்வொரு பெண்ணாக வெளியில் வரலாம். ஒத்தையால கத்தையெல்லாம் சாக முடியாது. எல்லாருக்கும் அந்த பொறுப்புணர்வு கடமையும் இருக்கு. எல்லாரும் நினைக்கிறாங்க மிகப்பெரிய ஆளுமைவாதிகளாக இந்திரா காந்தி அவர்கள், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், இவர்களை போன்றவர்கள் தான் மிகப்பெரிய பெண்ணாண்மைகள் என்று நான் சொல்வேன். அவர்கள் மிகப்பெரிய பெண்ணாண்மைகள் தான். ஆனாலும் கணவனை இழந்த ஒரு பெண் 3 குழந்தைகளை வைத்துக் கொண்டு குடமண்டி நிலையத்தின் கூடை பொய்யாப்படத்தை வைத்துக் கொண்டு ஒவ்வொரு பெண்ணியாக ஏறி இறங்கி ஓடி ஓடி அந்த ஒரு பொய்யாப்படத்தை விட்டாவது இன்றைக்கான செலவை 1 கிலோ 2 கிலோ விட்டாவது இன்றைக்கான செலவை 3 குழந்தைகளுடைய நல்வாழை பாதுகாக்க வேண்டும் ஓடினாலும் சுமையை தாங்கிக் கொண்டு அவளும் ஆக சிறந்த பெண்மைவாதிதான், பெண்ணாளுமைதான். இவர்களுக்கு நிகராக போற்றப்பட வேண்டியதுதான். ஏனென்றால் சமூகத்தின் நிலையை புரிந்து கொண்டு அந்த களத்தில் ஒரு தனி ஒரு பெண்ணாக நிற்பதே இந்த இடத்தில் போற்றுதற்குரிய ஒன்றுதான். இப்படி பார்த்தா இங்க உட்கார்ந்து நிறைய பேர் நீங்க வீரமங்கைகள் தம்பி எனக்கு சொன்னார் அந்த வார்த்தையை சிங்கப்பெண்கள் இல்ல, நீங்கள் தான். அதனால்தான் சொல்கிறேன், பெண்கள் அவசியம் அரசியலை தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் இன்றைய அரசியல் இல்லை, பெண்கள் இன்றைய அரசியல் இல்லை. பெண்களுக்கான சம உரிமை கொடுக்கப்படுகிறது, வழங்கப்படுகிறது, பெறப்படுவதில்லை. எப்போது நமக்கான அரசியல் பங்கேற்பை நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம், சரிசமமாக பங்கிட்டுக் கொள்ள போகிறோம் என்ற கேள்வி அதற்கான விடையை உங்கள் மனசாட்சியமே விடுகிறோம். இனிமேலாவது உங்களுக்கான அரசியலை நீங்கள் கட்டமைப்போம். நம்மளை எடுப்பாங்க முன்னாடி, கட்டி வச்சு எடுப்பாங்க பின்னாடி. நீங்க சினிமா படங்களை பார்த்துருப்பீங்களே, 10 கயிறு போட்டு வெள்ளனை கட்டி இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி கட்டி இழுப்பாங்க. ஒரு அடி கூட முன்னுக்கு நகர்ந்து விடக்கூடாது என்று இருப்பாங்க. உங்கள் மனதை எதெல்லாம் உடைக்குமோ அந்த காரியத்தை எல்லாம் செய்வாங்க. இப்படித்தான் பல பெண்களுக்கு நடந்தது. அதெல்லாம் தாண்டி வந்தவர்கள் தான் ஒரு பெரிய ஆளுமைகளாக போற்றப்படுகிறார்கள். இதெல்லாம் தாங்க முடியாத உடங்கியவர்களும் பின் ஆளுமைகள் தான். சகித்துக் கொள்ள முடியாத விமர்சனங்கள் இருப்பார், அவதூறுகளை கடப்பார். அதையும் தாண்டி இந்த களத்துக்காக நாம் நிற்கணும். ஏன் தெரியுமா?
பச்சின பிள்ளைங்களுக்கு பாட்டி வரைக்கும் பாலியல் வன்கொடுமை. அரசியல் அதிகாரம் இருக்கு. நீங்க பேசவே முடியாது. உங்களுக்கான கண்ணோட்டத்தின் வழியாக சட்டங்கள் வகுக்கப்படும். நீங்களே அந்த சட்ட புத்தகத்தில் கையெழுத்திடணும். அப்பொழுதுதான் நமக்கான விடுதலை கிடைக்கும். உண்மையிலேயே தமிழக நிலத்துக்கான விடுதலை விரைவில் வர வேண்டும் என்ற நம்பிக்கையோடு உங்கள் அத்தனை பேரும் அரசியலில் தெளிந்து ஓர்ந்து உணர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். அரசியல் என்பது மக்களுக்கான நிர்வாகத்தை, மக்களுக்கான உரிமையை, மக்களுக்கான நிலத்தை, வளத்தை பாதுகாத்து அதை அந்த மக்களுக்கான சொத்தாகவே பாதுகாப்பதற்கு பெயர்தான் அரசியல். அதை செய்யக்கூடிய இடத்தில் இருப்பவர்கள் தான் அரசியல்வாதி என்றால் அது ஏன் நீங்களாக நாம இருக்கக்கூடாது என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி நீங்கள் அத்தனை பேர் ஆக சிறந்த அரசியல் ஆளுமைகளாக மாற வேண்டும் என்ற வேண்டுதலை விரும்பி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.